வணக்கம். அன்பான சான்றோர் பெருமக்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களுடைய ஒளியின் ஒளி அமைப்பின் மூலமாக ஜோதிடக் கலையை நாம் வளர்த்து வருகிறோம். ஜோதிடக் கலையின் மூலமாக ஒரு ஜாதக கட்டத்தில் 6, 8, 12ஆம் அதிபதிகளை தவிர மற்றவர்கள் நமக்கு எல்லா நன்மையும் செய்வார்கள் என்றே இதுவரையும் நாம் கண்டு வந்தோம். இங்கே பாருங்கள், ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் அந்த படிப்பு படிக்கின்ற 13 வயது யோகஸ்ரீயின் திறமையும் அங்கு ஒன்று சேர்கிறது. அவ்வாறு ஒன்று சேரும் இடம்தான் 5ஆம் இடம். அதற்கு 1, 5, 9 என்று சொல்வார்கள். தந்தையின் ஸ்தானம் 9ஆம் இடம். அப்படிப்பட்ட தந்தையின் ஸ்தானத்திற்கு 5ஆம் இடம்தான் அந்த குழந்தையின் ஸ்தானம். அதுதான் யோகஸ்ரீ. இந்த யோகஸ்ரீக்கு சென்ற முறை போட்டிருக்கும்போது 6, 8, 12ஆம் இடத்தை விட்டுவிட்டோம். ஆகையினால் பலர் கேட்டதன் மூலமாக இதை தொடர்ந்து போடுகிறோம். 6, 8, 12ஆம் பாவம்தான் ஒரு மனிதனினுடைய முன்னேற்றத்திற்கும் தவத்திற்கும் அவர் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கும் காரணகர்த்தாவாக இருக்கிற இடமாகும். அப்படிப்பட்ட இடம்தான் 6, 8, 12ஆம் இடம். இந்த 6 என்பது ருணோ, ரோகம், பிணி, பீடை என்று தானே சொல்வார்கள். ஆனால் அது எப்படி சாத்தியமாகும் என்று சிலர் கேட்கிறார்கள். இருந்தாலும் 6ஆம் இடம் என்பது பராக்கிரமத்திற்கு, தைரியஸ்தானத்துக்கு, குரல் வளைக்கு 4வது இடம். அந்த 4ஆம் இடம் வலுத்தால் அதற்கு 5ஆம் இடம், 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமான பொதுஜன தொடர்பு, ஜனங்களுடைய ஈர்ப்பு விசை. அப்படிப்பட்ட ஈர்ப்பு விசையின் 12ஆம் பாகமாகிய அந்த குழந்தைக்கு 6ஆம் பாவம் அந்த ஆசிரியைக்கு 2ஆம் பாவமாக மாறுகிறது. அப்போது இருவருடைய ஜாதகத்தின் கணக்குகளை நம் முன்னோர்கள், நம் சித்தர் பெருமக்கள் எவ்வளவு துல்லியமாக கவனித்திருக்கிறார்கள் பாருங்கள். லக்னாதிபதியால் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழல் குலதெய்வத்தின் மூலமாக பாதிப்பிலிருந்து வெளிக்கொண்டு வரலாம். அந்த குலதெய்வமாக இருக்கிறது தான் மாதா, பிதா, குரு தெய்வம். தெய்வத்திற்கு முன்னதாக குரு என்ற தெய்வம் முன்னே வருகிறது. அதனுடைய பேராற்றலும் ஆசியும் அதனுடைய சுகஸ்தானமாகிய சமூகத்தை பார்க்கின்ற பார்வையும் அந்த குழந்தையை உற்சாகப்படுத்தி வெளியில் கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட உற்சாகப்படுத்தி கொண்டு வருகின்ற அந்த 6ஆம் இடமும் சமூகத்திற்கு 2ஆம் இடம்தான் அந்த குழந்தைக்கு 8ஆம் இடமாக அமைகிறது. அப்பொழுது ஒரு சரி தவறு செய்தால் சுட்டி காட்டுவது சமுதாயம். அந்த சமுதாயம் என்பதுதான் 7ஆம் இடம். பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. திருமண நேரத்தில் பார்ட்னர் சொல்லுவாங்க. ஆகையினால் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒரு வளர்ச்சிக்கு 7ஆம் இடம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் உள்ள இடம். அந்த எதிர்பார்ப்பு கூடியதன் மூலமாக நாம் அடைகின்ற பாக்கியத்தை நாம் உணரக்கூடிய தன்மை உள்ள இடம்தான் அந்த இடம். பல கஷ்டங்கள், பல துயரங்கள், இவைகளெல்லாம் நிறைந்திருக்கும். இருந்தாலும் அதிலும் போற்றி புகழ்வதற்கான இடமாக அது அமைகிறது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தை வெளிநாடு செல்வதற்கும், நம்மளுடைய தீராத கடன், தீராத நோயின்னு சொல்லுவோம். ஆனால் அதையே சாதகமாக்கி கொள்ளும் பொழுது தீராத பலன் கிடைக்கும். அந்த பலன்தான் இன்று யோகஸ்ரீக்கு கிடைத்திருக்கிறது. அந்த யோகஸ்ரீக்கு எப்படி கிடைத்தது என்ற ஆசிரியர் மூலமாக கிடைத்தது. ஆசிரியருடைய 4ஆம் பாவம், சமூகத்தின் 2ஆம் பாகம், யோகஸ்ரீக்கு 8ஆம் பாவம். கடுமையான முயற்சி, கடுமையான பயிற்சி. ஒரு சபை ஏறி பேசுவதென்றால் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு அதில் பாடி இசையின் மூலமாக ஒரு மனிதர்களை நம்மளுடைய ஒரு அங்கீகாரம் பெறுவதென்பது அவ்வளவு ஆற்றல் மிக்க பகுதி. ஏன் இந்த இடத்தில் ஜோதிடர்களுடைய கவனத்தை இந்த இடத்துல நாங்கள் வைக்கிறோன்னா, 3ஆம் இடம் என்பது உங்களை பராக்கிரமம் மட்டுமில்லாமல் பாடலுக்கும் காதுக்கும் சம்பந்தப்பட்டது. டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்தை திறம்பட யூகிச்சு அதை உணர்ந்து சபைக்கு முன்னாடி தன்னை
கொண்டு வந்து நிறுத்துறது என்றால் அந்த பராக்கிரமம். சிறு முயற்சி அது பெருமுயற்சியாக மாறும்போது 6ஆம் இடம் வேலை செய்கிறது. சுய தொழில், அரசு தொழில், அரசாங்கம் அங்கீகரிக்கப்படுகின்ற தொழில், இவைகளை 6ஆம் இடம்தான் காட்டும். 3ஆம் இடம் முயற்சியும் 6ஆம் இடம் அரசு தொழிலையும் காட்டும். பிறருக்கு அடிமையாக இருப்பது போல் இருந்தாலும் கூட அந்த பிறரே உங்களை உயர்த்தும் அளவிற்கு அது கொண்டு செல்லும். 8ஆம் பாவமும் அதற்கு சப்போர்ட் செய்கிறதுனால 2 பாகமும் சேர்ந்து 7ஆம் பாவத்தின் பொதுஜன தொடர்பின் மூலமாக இன்று உலகெங்கும் பரவி அந்த தமிழ்கலையின் தமிழ் உற்சாகத்தின் மூலமாக அதனுடைய முயற்சியின் மூலமாக தந்தையின் பெயரையும் தாயின் பெயரையும் அந்த ஊரின் பெயரையும் தான் கற்ற கல்வி பாடசாலையின் பெயரையும் அதை வகுத்து தொகுத்து தந்த ஆசிரிய பெருமக்களையும் முன்கொண்டு அந்த கரூர் மாவட்டத்திற்கே யோகஸ்ரீ என்றால் ஒரு அச்சாணி போல் ஒரு உயர்வான நிலையை காட்டுகின்ற ஆற்றல் பெற்ற இந்த ஜாதகத்தில் 12ஆம் இடம் என்பது என்ன செய்கிறது? அதற்கு பயிற்சி, அதற்கு டெஸ்ட். எல்லாரும் அதை இந்த பாடல் பாடுவியா அந்த பாடல் பாடுவியா என்று கேட்கும்போது அந்த கூட்டத்திற்கு நடுவே அது எடுக்கும் ஒவ்வொரு பாடலும் எவ்வளவு அற்புதமாக அது எடுத்து கொடுக்கிறது, அது எப்படி உயர்த்துகிறது. ஏனென்றால் தந்தைக்கு 4ஆம் பாகம், அது ஆசிரியருக்கு 4ஆம் பாகம் 8ஆம் பாகம், தந்தைக்கு 4ஆம் பாகம் 12ஆம் பாகம். அப்போ ஆசிரியருடைய முயற்சியும் தந்தையினுடைய முயற்சியும் அங்கே ஒருங்கிணைந்து செயல்படும்போது அதனுடைய வாழ்க்கையானது சிறக்கிறது. அதன் மூலம் அந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் பிதா பாக்கியஸ்தானம் என்ற 9ஆம் இடமும் ஒன்று சேரும்போது பேராற்றல் கொண்ட ஒரு அற்புதமான ஞானத்தன்மை கிடைக்கிறது. அதனுடைய ஜாதக அமைப்பு எனக்கு தெரியவில்லை என்றாலும் கூட ஒரு இயற்கையால் ஒரு மனிதன் இப்படிதான் ஜாதக அமைப்பு கொண்டு இருப்பான். அதில் 11/2011 பிறந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். 13 வயது என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட அந்த குழந்தை தன்னுடைய சாதனையை இந்த சமூக ரீதியாக கொண்டு வரும்போது நீங்கள் நன்கு பார்ப்பீர்கள். உங்கள் குழந்தையும் அது மாறி வருவதற்கு நீங்கள் முயற்சித்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு என்பதை இந்த ஒளியின் ஒளி ஜோதிட கலையானது உங்களுக்கு கூறிக்கொள்கிறது.